வெல்கம் டு மை சேனல். இந்த கோயில் வந்து அம்மன் கோயில் ஆந்திராவில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் கோயில். போகிறோம் இந்த கோயில் பேர் ஒக்கலமாத்தா டெம்பிளாம். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. நான் கோயில் பிரகாரம் போகல. தண்ணி பைக்க பார்த்தாரு, சொப்புல வச்சுக்கன்னு பார்த்தாரு. ஸ்டெப்ஸ் ஏறணும் பாருங்கள். పైకి వచ్చి చూడండి సీనరీ ఎంత సూపర్గా తెలుసాయి. இது வந்து நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு திருச்சானூரும் போயிட்டு வர வழியில் பார்க்குற அம்மன் கோயில். பாருங்கள் அப்படி மேலே ஏறிக்கிட்டே வரணும். க்ளோஸ் ஆயிடுச்சு கோயில். மேலே பார்த்துட்டு வரலாம். க்ளோஸ்ன்ட்டாரு கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயில் மூடிட்டாங்க. 4:30 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்களாம். அருமையாக இருக்குது கோயில். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் எப்படி அம்மன் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. அங்கே ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். మాతా ఏ జాగది స్వర్ణాంబిక నది వస్తాయి ఈ చోట్ల. స్వర్ణముఖి నది வருது. ఏం జాగది? பேரூர். பேரூர் பேரூருங்க. இதில் ஆந்திராவில் இருக்கிறது தான். பாந்த கால்வாய். பாந்த கால்வாய்னு ஊர். ஊரில் உண்டது தான் அம்மன். சுண்டி ஒருக்குன்னா யாருக்குன்னா உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். அந்த அம்மா வந்து ஒக்கலமாத்தா பெருமாளுக்கு தாயார். பெருமாளோட தாயாருங்களா அவங்க? சொல்லுங்கள் சார் கொஞ்சம் கதை. ஒக்கலமாத்தாக்கு கோயில் உள்ளே இருப்பாங்கள்ல சமையல் கட்டில் ஒக்கலமாத்தா. அது அந்த அந்த அம்மா இங்கே இருந்தாங்க. இருந்து மலைக்கு வாங்க. ஓஹோஹோ சரி சரி. பெருமாள் போன பிறகு இந்த அம்மா போனாங்க. ஓஹோஹோ சரி. அது வந்து இங்கே தான் இருந்தாங்க. இங்கே தான் இருந்தாங்களா? பார்த்துக்கோங்க. அது இந்த கோயிலெல்லாம் உடச்சி தள்ளிட்டாங்க. ஓ முஸ்லீம்காரங்க உடச்சி தள்ளிட்டாங்க. முஸ்லீம் தள்ளிட்டாங்க உடச்சி. பாபரும் அக்பர் காலத்தில் தள்ளிட்டு பிறகு போன வருஷமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. ஓ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோயிலை வந்து திரும்பி கட்டினதான், உருவாக்குனதான். இதெல்லாம் பாறை இருந்தது. பாறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். கட் பண்ணி விற்றுட்டாங்களாம். சரி, அது விற்றுட்டு போகிறாங்க. நம்ம கோயிலாவது இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். ஓகே, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து இந்த அம்மனை தரிசிங்க. எங்களுக்கு நேரம் இல்லை, அதனால் நாங்கள் கிளம்பிகிட்டே இருக்கோம். இவ்வளோ தூரம் வந்ததே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, படம் பார்த்துட்டோம், படத்தில் மூஞ்சி பார்த்துட்டோம். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இருக்க அம்மன் மாதிரியே தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை இந்த இயற்கையோடு இணைஞ்சிருக்கலாம்.